அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள்: ஒரு மனிதன் வஃபாத் ஆகிவிட்டால் அவனுடைய ஜனாசா தொழுகையில் அல்லாஹுவை இணை வைக்காத, ஷிர்க் வைக்காத 40 மனிதர்கள் கலந்து கொண்டு ஜனாசா தொழுகையில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹுவிடத்தில் பிரார்த்திப்பார்களேயானால், அந்த அல்லாஹுவை இணை வைக்காத 40 மனிதர்களுடைய பிரார்த்தனை சிபாரிசை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த ஜனாசாவுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக மேற்படி ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பல மக்களோடு பழகுகிறோம், உறவாடுகின்றோம். ஆனால் நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய இறை விசுவாசிகளை நாம் எந்த அளவுக்கு சம்பாதித்திருக்கிறோம், அவர்களோடு இன உறவை வைத்திருக்கின்றோம், நல்லுறவை நாம் பலப்படுத்தி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த ஹதீஸ் ஒன்றும் எங்களுக்கு போதுமானது. எங்களுக்காக எங்களுடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து துஆ செய்யக்கூடிய குறைந்தது 40 முஃமினான இறை விசுவாசிகளை நாம் சம்பாதித்து கொண்டால் நிச்சயமாக இவ்வுலக வாழ்வு எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக அமைந்ததை விட மறுமையுடைய வாழ்வு எங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக, சுவனத்தின் வாழ்வை பெற்றுத் தருவதற்கு அது பாக்கியமாக அமைவதற்கு காரணமாக அமையும். ஆக ஷிர்க் வைக்காத 40 மனிதர்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு ஒரு ஜனாசாவின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஹதீஸ் எம் அனைவருக்கும் ஒரு அழகிய பாடமாக திகழ்கிறது. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்து உயரிய ஜன்னத்தை அவனுடைய பரிசாக தந்தல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.